ஃபர்ஸ்ட் அபிமானுங்க ஒரு 8 நாள்லயே கரைச்சி விட்டுறங்க. ஏக்கருக்கு ஒரு 3 லிட்டர்லேருந்து ஒரு 5 லிட்டருக்குள்ள. இது வேறு வளர்ச்சி நல்லா இருக்கும்னாங்க. இது ரங்கா ரகம்ங்க. இப்போ 75 நாள் ஆச்சுங்க. ஃபர்ஸ்ட் பறிப்பு ஒரு 70 நாளில் பறிச்சோம்ங்க. பறிப்பு நல்லா 3.5 டன் வந்ததுங்க வெயிட்டு. நான் 8 நாள் ஸ்டார்ட் பண்ணுங்க. 8ஆவது நாளே ஒரு 3 லிட்டர் 5 லிட்டர் வெட்டினுங்க. இப்போ 2வது பறிப்புங்குது. ஃபர்ஸ்ட் பறிப்பில் இன்னும் நிறைய காய் இருந்தது. பறித்து 4-5 நாள் தான் ஆச்சு. இப்போ இன்னும் 10 நாளைக்கு பின்னாடி இப்போ தான் பூ நிறைய எடுக்குது. வணக்கம்ங்க, என் பேர் பி காளியப்பனுங்க. திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் வட்டம் தாந்தோணி கிராமங்க. நான் 15 வருஷமாக விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். நமக்கு பூமி வந்து ஒரு 5 ஏக்கர் இருக்குங்க. நான் மக்காச்சோளம், தக்காளி, வெங்காயம், மிளகாய், கத்திரி இது எல்லாமே வெள்ளாமை வச்சுட்ருக்குறேங்க. அப்புறம் வச்சதுக்கு பின்னாடி ஃபஸ்ட்டு அபிமானுங்க ஒரு 8 நாள்லேயே கரைச்சி விட்றேங்க. ஏக்கருக்கு ஒரு 3 லிட்டர்லேருந்து ஒரு 5 லிட்டருக்குள்ள. இது வேறு வளர்ச்சி நல்லா இருக்கும்னாங்க. இது ரங்கா ரகம்ங்க. இப்போ 75 நாள் ஆச்சுங்க. ஃபர்ஸ்ட் பறிப்பு ஒரு 70 நாளில் பறிச்சோம்ங்க. பறிப்பு நல்லா 3.5 டன் வந்ததுங்க வெயிட்டு. நான் 8 நாள் ஸ்டார்ட் பண்ணுங்க. 8ஆவது நாளே ஒரு 3 லிட்டர் 5 லிட்டர் வெட்டினுங்க. ஆர்பிஎஸ் மறுபடியும் 20 நாள் கழிச்சு கொடுத்தோங்க. அபிமான் கொடுத்ததுக்கு பின்னாடி நல்லா அதான் பூ நல்லா எடுத்துங்க. காய் நல்லா சைனிங் வருதுங்க. நல்லா காய் நல்லா மினுமினுப்பு நல்லா இருக்குது. நல்லா சைனிங்காக இருக்குது. காய் பெருவிட்டு நல்லா வருது. எப்படி ஒரு 30லேருந்து 40 காய்க்கு வர மாதிரி இருக்கு. என்னோட 5 ஏக்கருங்க. இப்போ இந்த வருஷம் வந்து 1 ஏக்கர் தான் போட்டணுங்க. போன வருஷம் 2.5 ஏக்கர் போட்டிருந்தேன். மல்டி சீட்டெல்லாம் போட்டிருந்தேங்க. இந்த வருஷம் 1 ஏக்கர் தான். அது நல்லா இருந்து பூ நல்லா எடுத்து நல்லா அதான் காய் நல்லா பிடிச்சதுங்க. நல்லா இருந்து இது பூ எடுத்து பின்னாடி தான் கொடுத்தங்க. பூ எடுக்கிற ஸ்டேஜில் மேலே ஸ்ப்ரே 100 மில்லி டேங்க்கு மேலே ஸ்ப்ரே பண்ணி அதான் செடி தளவு நல்லா கருப்பு திரும்புது. நல்லா வளர்ச்சி நல்லா இருக்குதுங்க. நல்லா பெஸ்ட்டாக இருக்குதுங்க. எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்டும் கொஞ்சம் கம்மியாக வருதுங்க. கொஞ்சம் காஸ்ட்டு மற்ற கெமிக்கல் மருந்துகள்லாம் கொஞ்சம் காஸ்ட் அதிகம் வருது. இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சைடு எஃபெக்ட் எதுவுமே இருக்கிற மாதிரி இல்லைங்க. நல்லா இருக்கு. நல்லா பூ நல்லா எடுத்துதுங்க. நல்லா காய் நல்லா சைனிங்கு, காய் பெருவிட்டு நல்லா வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இது காஸ்ட்டு கம்மியாக இருக்குதுங்க. ரிசல்ட் நல்லா இருக்கு. நம்ம பார்த்துட்டு நிறைய விவசாயி வாங்கினாங்க. நம்ம கிராமத்தில் நம்ம தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிச்சோம். மேலே ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு Apple 77 இது நம்ம தான் பண்ணிச்சோம். காய் அதிகம் தானே பரவாயில்லைங்க. ஃபர்ஸ்ட் பறிப்பு 3 டன் வந்திருக்கு. இப்போ 2வது பறிப்புங்குது. ஃபர்ஸ்ட் பறிப்பில் இன்னும் நிறைய காய் இருந்தது. பறித்து 4-5 நாள் தான் ஆச்சு. இப்போ இன்னும் 10 நாளைக்கு பின்னாடி இப்போ தான் பூ நிறைய எடுக்குது. அடுத்த பறிப்பு கொஞ்சம் கம்மியாக விழுகுங்க. அதுக்கு அடுத்த பறிப்பு நல்லா விழுகுங்க காய். இப்போ ஆர்பிக்ஸ் விட்டுருக்கேங்க மறுபடியும். இப்போ